தீரன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு வரோம்னா, எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பை அதில் இருக்கக்கூடிய புக் சம்ஸு அண்ட் டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது இது எல்லாத்தையுமே மாடல் வைஸாக பிரித்து தொகுத்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு பேசிக்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த பார்ட் 2 வீடியோஸ் பார்த்தோன்னா பாருங்கள், ஓகேங்களா. இது மாடல் 2 13th கொஸ்டின். ஓகே, 13th கொஸ்டின். இந்த கொஸ்டின் எல்லாமே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போது பாயிண்டில் வரும், ஓகேங்களா. வேல்யூ பார்த்தோன்னா 0.6 9.6 இந்தமாரி பாயிண்டில் வர்றது எல்லாமே மாடல் 2ல் வச்சுருக்கேன். இதை பாருங்கள். மாடல் 2ல் ஃபஸ்ட் கொஸ்டின் 0.6 9.6 0.12 இதோடைய மீச்சிமா காண்க அப்படின்ட்டு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பாயிண்ட் வேல்யூ வந்துச்சுன்னா ஒன்றில் எதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான பாயிண்ட்டு போதுன்னு பாருங்கள். எதுக்கு அதிகமாக பாயிண்ட்டு போகுது? இது ஒரு நம்பரில் பாயிண்ட் இருக்குது, இது ஒரு நம்பரில் பாயிண்ட் இருக்குது, இது 2 நம்பர். அப்போது இந்த 0.12 தான் 2 பாயிண்ட்டாக போயிருக்கு. அப்போது எது அதிகமாக போதோ அது எத்தனை பாயிண்ட் அதிகமாக போயிருக்கோ அத்தனை 0 சேர்த்துங்க. அத்தனை 0 சேர்த்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 1 போட்டுங்க, ஓகேவா. இது என்ன வேல்யூ கிடைக்குது? 100ன்னு வேல்யூ கிடைக்குதா? இந்த 100 இது கூட எல்லா நம்பர், இந்த 3 நம்பர் கூட மல்டிபிள் பண்ணுங்கள், ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை எடுக்கணும்னா 0.6 × 100, ஓகேவா. இப்போது இந்த பாயிண்ட்டை எடுத்து நீங்கள் மல்டிபிள் பண்ண தேவையில்ல, அப்படியே டேரெக்டாக மல்டிபிள் பண்ணுங்கள். 600ன்னு போட்டாச்சு. 6 × 100 600. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை நெக்லெக்ட் பண்ணுங்கள். ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது, ஓகேவா. அப்போது 60ன்றது இதுக்கான ஆன்சரு. அதுக்கு அடுத்தது 996, ஓகேவா. 9.6ன்றது இருக்குது. 9.6 × 100 என்ன பண்ணுங்கள்? 96 × 100 9600 அப்படியே மல்டிபிள் பண்ணிங்க. இதில் ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போது ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சா முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா. புரியுதுங்களா உங்களுக்கு? மல்டிபிள் பண்ணுறதுக்கு குழம்புன்றதுனால அப்படியே மல்டிபிள் பண்ண சொல்கிறேன். இப்போ 12ன்னு இருக்குது. எந்த நம்பர் இருக்குதோ அதை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 12 இருக்கா? 12 × 100 1200 போட்டாச்சு. இதுக்கப்புறம் 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது, ஓகேவா. அப்போது 12, ஓகேவா. இப்போ பாருங்கள், இப்போ எது இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும்? 60 96 960 அதுக்கப்புறம் 12, ஓகேவா. இதுக்கு மட்டும் நம்ம எல்சிஎம் பார்த்தாலே வேல்யூ பார்த்தோன்னா கிடச்சிரும். எல்சிஎம் இருங்க 2, ஓகேவா. 30 அதுக்கப்புறம் என்னது 480, ஓகேவா. 2 டேபிளால் இது பண்ணுங்க. அதுக்கடுத்தது 6, அதுக்கடுத்தது 3 டேபிளால் பண்ணிங்கன்னா 10 1 6, ஓகே. 1 6 அதுக்கப்புறம் 2 3 டேபிளால் பண்ணிங்கன்னா, ஓகேங்களா. இது பாருங்கள், இதில் என்ன பண்ணலாம்? 2 டேபிள், ஓகேவா. 5 அதுக்கப்புறம் 80 அதுக்கப்புறம் 1, ஓகேவா. இப்போது இதுக்கப்புறம் என்ன எல்சிஎம்னா என்ன சொல்லியிருக்கேன்? 1 கிடைக்கிற வரைக்கும் போட்டுனே போக சொல்லியிருக்கேன்னா 1 டைம்ஸு, அதுக்கப்புறம் இது 16 டைம்ஸு, அதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த 16 அப்படியே எடுத்துடலாம். 1 1, ஓகேவா. இப்போ இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா என்ன கிடைக்குன்னா 916 வரும், ஓகேவா. 916 கிடைக்கிறோம். இது பார்த்தோன்னா ஆன்சரை டிக் பண்ணிடக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு 100ன்னு ஒன்றால் நம்ம எல்லாத்துக்கும் மல்டிபிள் பண்ணோம் இல்லையா. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மல்டிபிள் பண்ணோம். லாஸ்ட்டில் பார்த்தோன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சரில் என்ன பண்ணோம்? டிவைட் போடணும், ஓகேங்களா. நல்லா இது மட்டும் புரிஞ்சுங்க. இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு. 10ன்னு இருக்கிறதுனால என்ன பண்ணோம்? ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுப்போம். 9.6 தான் ஆன்சர். உங்களுக்கு நல்லா புரியுதான்னு மட்டும் பாருங்கள். இந்த பாயிண்ட்டை எப்படி நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாயிண்ட்டை எப்படி சம்முக்குள்ளே எடுத்துகிட்டு வரோன்றது தான் இந்த சம்மே, ஓகேங்களா. அடுத்த சம் பார்த்தோன்னா பார்க்கலாம். 14th சம் பார்த்தோன்னா பாருங்கள். 14th சம்மும் இதே மாடல் தான். நம்ம ஃபஸ்ட்டு இந்தமாரி பாயிண்ட் வச்சுருந்தா நான் என்ன பார்க்க சொல்லியிருக்கேன்? எது ஹையஸ்ட் பாயிண்ட் வேல்யூ அப்படின்ட்டு பாருங்கள். இதில் எது பாயிண்ட் வேல்யூ? ஃபஸ்ட்டில் பாயிண்ட்டே கிடையாது. செகண்டில் பார்த்தோன்னா 3 பாயிண்ட் இருக்குது. தேர்டில் பார்த்தோன்னா 4 பாயிண்ட் இருக்குது. அப்போ என்ன சொல்லியிருக்கேன்? 4 0 சேர்த்துங்க. 4 0 சேர்த்தாச்சு, ஓகேங்களா. 4 0 சேர்த்துட்டு முன்னாடி ஒரு 1, ஓகேங்களா. இந்த நம்பரை இது கூட இங்கே இருக்கிற எல்லா நம்பர் கூட மல்டிபிள் பண்ணுங்கள். 11 10,000 கூட இது 10,000, ஓகேவா. 10,000 மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 1,10,000, ஓகேவா. ஒன்றும் இல்லை, அது 4 0 அப்படியே சேர்த்துங்க, ஓகேவா. இப்போது 121
10,000 கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? அந்த 121 அப்படியே எழுதிங்க. 121 அப்படியே எழுதிட்டு இந்த 4 ஜீரோ சேர்த்தாச்சா? இப்போது அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போது 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைங்க. ஓகேங்களா? இங்கே பாயிண்ட் வச்சாச்சு. அதுக்கடுத்தது 0.1331 இதை வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 13331 இன்ட்டு 000 ஓகேங்களா? 4 ஜீரோ சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன? இந்த 4 ஜீரோ தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போது 4 ஜீரோ தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். இப்போது இந்த வேல்யூ என்னென்ன கிடைக்குது? 11,000 அப்படின்ட்டு, சாரி 1,10,000 இந்த வேல்யூ கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் 1210 கிடச்சாச்சு. அதுக்கப்புறம் 1331 ஓகேவா? இந்த வேல்யூ கிடச்சாச்சு. இதிலேருந்து நீங்கள் அவன் கொஸ்டின் நல்லா பாருங்கள். இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துட்டாங்களே, நம்ம எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோன்னு கவலைப்படாதீங்க. அவன் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்கான். மீ பே வா ஓகேவா? மீ பே வா தான் கேட்டிருக்கான். அப்போது இது எல்லாத்துலேயும் இருந்து ஒரே நம்பர் தான் காமனாக இருக்குது. லெவல் மட்டும்தான் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. லெவல் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? 1000 மாறிடும். அதுக்கடுத்தது என்ன வரும்? 1000 கிடச்சிச்சா? இதில் வந்து பார்த்தோன்னா 1210 வந்து பார்த்தோன்னா லெவல் எத்தனை டைம்ஸ் வரணும்? 110 டைம்ஸு. அதுக்கடுத்தது 1331 லெவல் எத்தனை டைம் டிவைட் ஆகும்னா 121 ஓகேவா? 121 இன்ட்டு லெவல் 1331 ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இது வந்து பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா காமனாக எதனா இருக்கா? டிவைட் ஆகிற நம்பர் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போது ஹெச்சிஎஃப் லெவலோட முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஹெச்சிஎஃப் லெவலோட முடிஞ்சு போச்சு. இந்த லெவலை நீங்கள் அப்படியே எழுதக்கூடாது. நம்ம என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு? 10,000 எல்லா நம்பர் கூட இது பண்ணோம் இல்லையா? மல்டிபிள் பண்ணோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணோம்? இந்த 10,000 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்கன்னா வேல்யூ என்ன ஆகுது? 4 நம்பர் தள்ளி போகும். 4 நம்பர் தள்ளி இந்த பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா போகும். அதுக்கு என்ன பண்ணுங்கள்? 4 கோடு கீச்சிங்க. இந்தமாரி 4 கோடு கீச்சிங்க. 4 கோடு கீச்சிட்டு பாயிண்ட் வச்சுங்க. ஓகேவா? டிவைடில் 10,000 இருக்குது. 4 ஜீரோ இருக்குது. அதனால் 4 ஜீரோ தள்ளி பாயிண்ட்டு போகுது. இப்போது மேலே இருக்கிற வேல்யூவை அப்படியே ரிவர்ஸில் எழுதிட்டு வாங்க. 1 ஓகே. மேலே 11 இருக்குது. ரிவர்ஸில் எழுதிட்டு வந்தால் பேலன்ஸ் ரெண்டு இடம் கேப் இருக்குது. அப்போ அதில் இடத்துல 0ன்னு போட்டுங்க. புரியுதா? 0.00 லெவல். இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆன்சர். புரியுதா? அந்த பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா நான் எப்படி எடுக்கிறதுன்றதை நான் பேசிக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? புரிஞ்சவங்களுக்கு போட்டுருங்க. நீங்கள் பேசிக்காக ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த கொஸ்டின் பாருங்கள். 15வது கொஸ்டின் 0.90 13.5 அதுக்கப்புறம் மற்றும் 15 மீப்பேவா யாது அப்படின்ட்டு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இந்தமாரி நம்ம பாயிண்ட் வச்சு வந்திருந்தால் நம்ம என்ன பார்ப்போம்? எதில் ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குது? 90ன்றது 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அந்த ஜீரோவும் பாயிண்டில் இருக்கும்போது இதுவும் ஆகும். இந்தமாரி வேல்யூ வரும்போது கால்குலேட் பண்ணிக்கணும். ஆனால் வந்து பார்த்தோன்னா அந்த ஜீரோவுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய வேல்யூக்கு மதிப்பு கிடையாது. ஆனால் இந்தமாரி எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குன்றது நம்ம கவுண்ட் பண்ணோம் இல்லையா? அதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த ஜீரோ வந்து பார்த்தோன்னா கவுண்ட் ஆகும். ஓகேவா? இப்போது 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? இன்ட்டு 100ன்னு போட்டாச்சு. இப்போது 0.90 இன்ட்டு 100 அதை போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்? நான் அதை அப்படியே மல்டிபிள் பண்ணி சொல்கிறீங்க. 90 இன்ட்டு 100 9000 போட்டாச்சு. அதுக்கப்புறம் 1350 இன்ட்டு 100 அப்போது 13500 ஓகேவா? 13,500ன்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் 15 இன்ட்டு 100 1500 போட்டாச்சு. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ 2 இது அடிச்சிருங்க. இது ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஒரு ஜீரோ அடிச்சிருங்க. இங்கே பாயிண்ட்டே கிடையாது. அப்போ அப்படியே போட்டுருங்க. ஓகேவா? 135,500 ஓகேவா? இதோட ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்கான். காமனான வேல்யூ என்ன இருக்குது? 2ன்னு இருக்குதா? 2ன்னு இருந்தால் இருங்க, இது நியூ பேஜில் போட்டுக்கலாமா? நியூ பேஜில் பார்த்தீங்கன்னா காமனாக என்ன இருக்குது? 2 இருக்குது. இப்போது 2 இது பண்ணிங்கன்னா 45. இங்கே என்ன கிடைக்குது? 675ன்னு கிடைக்குது. அதுக்கடுத்தது இங்கே என்ன கிடைக்குது? 750ன்னு கிடைக்குது. இப்போது
அதாவது 3த்துலேயுமே ஹெச்சிஎஃப்னா என்னென்னா 3த்துலேயுமே காமனாக வந்து பார்த்தோன்னா அந்த நம்பர் டிவைட் ஆகிருக்கணும். ஓகேவா? அப்படி டிவைட் ஆகிற நம்பர் தான் ஹெச்சிஎஃப்ஐ எடுத்துக்கணும். ஆனால் எல்சிஎம்னா அப்படி கிடையாது. ஒரு நம்பராக இருக்கிறது இல்லை 2 நம்பராக இருந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதே அதுக்கப்புறம் இது 3த்துலேயும் எது காமனாக இருக்குது? 5ன்னு இருக்குது. அப்போ 5 எடுத்திங்கன்னா 9 டைம்ஸு 135. ஓகே, 135 × 5 675. அப்புறம் 5 × 7 5 × 150. சாரி, 5 × 150 போட்டிங்கன்னா 750. ஓகேவா? இதுக்கப்புறம் இது 3த்துலேயும் எது வந்து பார்த்தோன்னா காமன் மல்டிப்புளாக இருக்குதுன்னா காமன் டிவைசராக இருக்குன்னா 3. ஓகேவா? 3ஆல் வந்து பார்த்தோன்னா டிவைட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே எல்லா நம்பரும் இது டிவைட் ஆகிடும். ஓகேவா? இப்போ 3 3 சார் 9. அதுக்கடுத்தது 45 3 சார் 135. 50 × 3 150. ஓகேங்களா? அப்போது இதோட நின்று போச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா காமன் டிவைசரே கிடையாது, பொது வகுத்தியே கிடையாது. அப்போ இதோட வந்து பார்த்தோன்னா வேல்யூ நின்று போச்சு. 2 5 5 2 சார் 10, 10 3 சார் 30. அப்போது HCF = 30. ஆனால் 30ன்றதை நம்ம அப்படியே போடக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? 100ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்போ 100 டிவைட் பண்ணு. 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ 1 இப்போ 3 0.3 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த வந்து பார்த்தோன்னா 16 கொஸ்டின்னு போட்டு எனக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆன்சர் இதில் இருக்குது. நீங்கள் இதை பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணினாலும் சரி, நீங்கள் கமெண்ட் பண்ணனாலும் சரி. ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் பண்ணால் தான் எத்தனை பேர் இது ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்ட்டு எனக்கு தெரியும். ஓகேங்களா? அதை பார்த்துங்க. அதுக்கடுத்தது மாடல் 3. மாடல் 3னா ஒன்றும் இல்லை, சார்பகா எண்களை பற்றி கான்செப்ட் வைஸாக கொடுத்துருக்கான். சார்பகா எண்கள்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், சார்பகா எண்கள்னால் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது ஃபஸ்ட்டு பகா எண்கள்னால் என்ன பார்த்துருப்போம்? பகா எண்கள்னால் ப்ரைம் நம்பர்னு சொல்லிடுவோம் இல்லையா? 1ஆலேயும் இப்போது 3ன்ற நம்பருடைய ப்ரைம் நம்பர் பார்த்தோன்னா 1ஆலேயும் தன்னாலேயும் 3ன்ற இந்த 2 நம்பராலேயும் டிவைட் ஆகிறது தான் ப்ரைம் நம்பர்னு பார்த்தோம். இதே சார்பகா எண்ணா ஒன்றும் கிடையாது. 2 நம்பர் எடுத்தீங்க, ஏதோ ஒரு 2 நம்பர், அந்த 2 நம்பர் எடுத்துகிட்டு அதோடைய HCF வந்து பார்த்தோன்னா 1ன்னு கிடச்சிச்சின்னா அது வந்து பார்த்தோன்னா சார்பகா எண்கள். ஏதோ ஒரு 2 நம்பர் எடுத்துங்க, அந்த 2 நம்பருடைய HCF வந்து பார்த்தீங்கன்னா 1 மீப்பெரு பொது வகுத்தி. ஓகே, மீப்பெரு பொது வகுத்தி வந்து பார்த்தோன்னா 1ன்னு கிடச்சிச்சின்னா அது வந்து பார்த்தோன்னா சார்பகா எண்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எழுதி வச்சுங்க. எந்த இரு எண்களுடைய மீப்பெரு HCF வந்து பார்த்தோன்னா 1ன்னு கிடச்சிச்சின்னா அதோடைய இது வந்து பார்த்தோன்னா அது என்னென்னா சார்பகா எண்கள். ஓகேங்களா? அது எழுதி வச்சுங்க. அது வந்து பார்த்தோன்னா இந்த 2 நம்பர் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கலாம்னா, ஒன்று வந்து பார்த்தோன்னா ப்ரைம் நம்பராக இருக்கலாம், பகா எண்ணாக இருக்கலாம். இன்னொன்று பகா எண்ணாக இருக்கலாம். ஒன்று பகா எண்ணாக இருந்து இன்னொன்று காம்போசிட் நம்பராக பகு எண்ணாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த எண்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்த எண்கள் இப்போது 5 6. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா சார்பகா எண்கள்னா இது வந்து இதோட HCF வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா 1 தான். ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தோன்னா காமன் டிவைசர் இருக்கா? இல்லை. அப்போ HCF வந்து பார்த்தோன்னா 1 தான். அப்போ இது வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக சார்பகா எண்கள். எந்த 2 நம்பரை ஒன்றா எடுத்துங்க, எந்த 2 நம்பர் எடுத்துக்கிட்டு அதோட HCF நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 1ன்னு தான் கிடைக்கும். அப்போ அந்த 1ன்னு கிடச்சிச்சா அது வந்து பார்த்தோன்னா சார்பகா எண்கள். கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா அப்படி கூட இன்டெரக்டாக கேட்பான். அடுத்தடுத்த எண்களுடைய HCF என்ன அப்படின்ட்டு கேட்பான். அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய எண்களுடைய வகை என்னன்னு கேட்டு சார்பகா எண்களா பகா எண்களா அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அதை நல்லா கவனிச்சிங்க. ஓகேங்களா? அடுத்தடுத்து வரக்கூடிய எண்கள் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக சார்பகா எண்களாக தான் இருக்கும். சார்பகா எண்கள்னால் என்ன ரூல் சொல்லியிருக்கேன்? 2 நம்பர் இருக்குது. இப்போ 5 6ன்னு இருக்குது. இதோடைய HCF வந்து பார்த்தோன்னா 1ன்னு கிடச்சிச்சின்னா அது வந்து பார்த்தோன்னா சார்பகா எண்கள். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? இது ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். நான் ஸ்டேட்மெண்ட் தனி வச்சுருக்கேன். ஆனாலும் நீங்கள் இதை வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுங்க. ஏன்னா இந்த சம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 சம்ஸ் 4 சம்ஸ் இதுலேருந்து. அதை பாருங்கள். பின்வரும் இணைகளில் எவை வந்து பார்த்தோன்னா சார்பகா எண்கள் ஆகும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சார்பகா எண்களுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இணைப்பகா எண்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இணைப்பகா எண்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது சார்பகா எண்கள்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது ஒரு இதுக்கும்
என்ன சொல்லியிருக்கோம் சார்பக எண்களுக்கான விதி 2 நம்பர் இருக்கும். அந்த 2 நம்பரோடைய HCF வந்து பார்த்தோன்னா 1ன்னு கிடைக்கும். அப்படி கிடைச்சிச்சுன்னா அது வந்து பார்த்தோன்னா சார்பக எண்கள்னு பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆப்ஷனையும் அதை வந்து பார்த்தோன்னா செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 51, 63 ஓகேவா? இதோட HCF வந்து பார்த்தோன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 ஓகே. இதோட HCF வந்து பார்த்தோன்னா 3 17 3 சார் 51 அதுக்கப்புறம் 21 3 சார் 63 ஓகேவா? அப்போது என்ன சொல்லியிருக்கேன் 1 மட்டும் தான் கிடைக்கிறோம். ஒரு நம்பர் வந்து பார்த்தோன்னா 2 நம்பர் எடுத்துக்கணும். அந்த 2 நம்பரோடைய HCF 1ன்னு மட்டும் கிடைச்சிச்சுன்னா அது சார்பகா எண்கள். 1 தவிர வேறு எந்த நம்பர் கிடைச்சாலும் அது வந்து பார்த்தோன்னா சார்பகா எண்கள் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா சார்பகா எண்கள் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் 52 91 52 91 HCF வந்து பார்த்தோன்னா 13 ஓகே. 13 கிடைக்குது. 13 கிடைச்சா 4 7 ஓகேவா? இப்போது இது வந்து பார்த்தோன்னா சார்பகா எண்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 13 கிடைச்சிருக்கு. அப்போது ஆப்ஷன் பியும் கிடையாது. அதுக்கடுத்தது ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி பாருங்கள் 71 81 ஓகேவா? 71 81 இதோட HCF பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துலேயும் காமன் டிவிசரே கிடையாது. HCF = 1. அப்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா? இது போடுங்க. ஆப்ஷன் இ போடுங்க 81 99 ஓகேவா? இது போட்டிங்கன்னா இதோட HCF வந்து பார்த்தீங்கன்னா 9ன்னு கிடைக்குது. ஓகேவா? 9 9 சார் 81 9 11 சார் 99 ஓகேவா? இதோடைய HCF 9ன்னு கிடைக்குது. அப்போது இது கிடையாது. ஆப்ஷன் இ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். உங்களுக்கு தெளிவாக புரியுதான்னு பாருங்கள். சார்பகா எண்கள்னால் 2 எண்களுடைய HCF 1ன்னு கிடைக்கணும். ஓகேங்களா? அதே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டா பாருங்கள். 18th கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் மீப்பேவா ஓகேவா? HCF வந்து பார்த்தோன்னா 1ன்னு கிடைச்சிருந்தா எனில் அவ்விரு எண்களை அழைக்கும் முறை என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் சார்பகா எண்கள். நீங்கள் அதுக்கு தான் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தோன்னா நல்லா படிங்கன்னு சொல்கிறது. ஓகேங்களா? இந்த 2 நம்பர் இருக்குது. ஏதோ ஒரு எக்ஸு ஒய் ஓகே 2 நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பருடைய HCF வந்து பார்த்தோன்னா 1ன்னு கிடைச்சிதுன்னா அது வந்து பார்த்தோன்னா என்ன அது அது அழைக்கும் முறை சார்பகா எண்கள் ஆர் கோப்ரைம் நம்பர்ஸ். ஓகே கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது 90th கொஸ்டின் பாருங்கள். 90th கொஸ்டின் இதுக்கு முன்னாடி பார்த்த இதுதான். பின்வருவனவற்றில் எந்த ஜோடி எண்கள் சார்பகா எண்கள் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதில் எது வந்து பார்த்தோன்னா சார்பகா எண்கள்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தோன்னா இது பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ வந்து பாருங்கள் 16 62 ஓகேங்களா? இது புரிஞ்சுட்டவங்க நீங்களே இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சரை வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது இதுக்கு HCF எடுத்திங்கன்னா HCF 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 8 டைம்ஸு 31 இதுக்கப்புறம் போகுமானா போகாது. 2ன்னு வந்திருக்கு. அப்போது ஆப்ஷன் ஏ கிடையாது. பி பாருங்கள். பின்னா 18 25 இது ரெண்டுத்துக்கான HCF ரெண்டுத்துலேயும் காமன் டிவைசர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா காமன் டிவைசர் கிடையாது. 1 தான் HCF. அப்போது 1 தான் பி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். புரியுதுங்களா உங்களுக்கு? இது ரெண்டுத்தையும் எடுத்திங்கன்னா என்ன இருக்குது 7 வந்து பார்த்தோன்னா இதுக்கு HCF கிடைக்கும். இது ரெண்டும் எடுத்திங்கன்னா 23 வந்து பார்த்தோன்னா HCF கிடைக்கும். அப்போது இது ரெண்டும் கிடையாது. இதுவும் கிடையாது. சியும் கிடையாது. எது ஆப்ஷன்னா HCF 1ன்னு கிடைக்கக்கூடிய வேல்யூவாக தான் இருக்குது. ஓகேவா? இது பாருங்கள். இது பகு என்னாகுது, இது பகு என்னாகுது. ஓகேவா? அது புரிஞ்சுங்க. என்னென்ன வரும்னு சொல்லியிருக்கேன். ப்ரைம் நம்பராகவும் வரும். 2 நம்பரும் ப்ரைம் நம்பராகவும் வரும். இல்லை அடுத்தடுத்த எண்களாகவும் வரும். இல்லை ஒரு பகு எண் ஒரு ப்ரைம் நம்பர் அந்த மாதிரியும் வரும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அந்த ரூல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அங்கே போய்ட்டு இந்த நம்பராக வந்திருக்கு, ப்ரைம் நம்பராக வந்திருக்கு அது மாதிரிலாம். ஓகேங்களா? அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா? அது நீங்கள் எப்படியா வந்தாலும் அந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம். இரு எண்களுடைய HCF 1ன்னா அது சார்பக எண்கள். அதுக்கடுத்தது இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு நான் முக்கியமாக சொன்னேன். அடுத்தடுத்த எண்களுடைய அடுத்தடுத்த எண்கள் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக சார்பக எண்களாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அது 2 ஸ்டேட்மெண்ட்டும் எழுதி வச்சுங்க. ஓகேங்களா? எக்ஸாமில் கேட்பான். அதுக்கடுத்தது மாடல் 4 20 ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா ஜோடிகளுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்ட்டு கேட்குற சம். ஜோடிகளுடைய எண்ணிக்கை அப்படின்ட்டு கேட்குறது எல்லாமே மாடல் 4ல் வந்து பார்த்தோன்னா நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள் 20th கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா 20th கொஸ்டின் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் கன்ஃபியூஸே ஆகாதீங்க. 2 எண்களுடைய கூட்டுத்தொகை வந்து பார்த்தோன்னா என்னென்னா 248 ஓகேவா? 2 எண்களை நம்ம என்ன வச்சுக்கலாம் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாமா? 2 எண்களுடைய கூட்டுத்தொகை 248 அவற்றின் மீப்பேவா ஓகேவா? HCF ஓகேவா? HCF வந்து பார்த்தோன்னா என்னென்னா
31 ஓகேவா. இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளுடைய எண்ணிக்கை என்னன்ட்டு கேட்குறான் ஓகேங்களா. இப்போது HCF 2 நம்பரோடைய HCFனா என்ன, எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்னு இருக்குது, 15ன்னு இருக்குது ஓகேங்களா. இதோடைய HCF என்ன அப்படின்னா 5 எடுத்திங்கன்னா என்ன ஆகும், HCF 5 எடுத்திங்கன்னா 2 3ன்னு ஆகிடும். அதாவது இப்போ இது 5 தான் HCF இதுக்கு. இந்த 5ன்றத இந்த 2 கூட மல்டிபிள் ஆகும், இது கூட மல்டிபிள் ஆகும். காமனாக மல்டிபிள் பண்ணால் தான் இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கிடைக்கும். அதை மட்டும் புரிஞ்சுங்க. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுங்கன்னா 2 நம்பரோடைய மல்டிபிள்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா HCF ஓகேவா. 2 நம்பர் இருக்குது, இந்த நம்பர் கூட கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த HCF வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் ஆகி காமனாக இந்த HCF 31ன்றது இந்த எக்ஸுன்ற வேல்யூ கூடயும் மல்டிபிள் ஆகிருக்கும், ஒய்ன்ற வேல்யூ கூடயும் மல்டிபிள் ஆகிருக்கும். அப்படி மல்டிபிள் ஆனால் தான் அதை என்ன பண்ணியிருப்போம், நம்ம HCFனே எடுத்திருக்கோம். காமனாக இதுவாகக்கூடிய வகுத்தியை தான் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், HCFனு எடுத்திருப்போம் இல்லையா. அதுதான் வந்து பார்த்தோன்னா சம்மு. அதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டனாலே இந்த சம் வந்து பார்த்தோன்னா ஓவர் ஓகேங்களா. இப்போது இந்த 2 நம்பர் கூடயும் இது அதாவது வகுத்தியாக இருந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அப்போது இது 2 கூட மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. 31 எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ஓகேவா. இந்த ஈக்குவேஷனில் எழுதுங்க 31 இன்ட்டு ஒய் ஓகேவா ஈக்குவல் டு 248. இந்த ஈக்குவேஷனில் எழுதுகிறோம். இந்த நம்பர் கூடயும் இந்த 31 மல்டிபிள் ஆகிருக்கும், இந்த நம்பர் கூடயும் இந்த ஒய் கூடயும் 31 மல்டிபிள் இருந்திருக்கும். அதனால தான் இது HCFனு நம்ம எடுத்து எழுதியிருப்போம் ஓகேங்களா. அதனால் என்ன பண்ணுறோம், அந்த 31 இந்த எக்ஸு கூட மல்டிபிள் பண்ணுறோம், இந்த 31 இந்த ஒய் கூட மல்டிபிள் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போது இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, 31 இருக்குது. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 248 ஓகேவா. இப்போ 31 இது கேன்சல் பண்ணிங்கன்னா 8 டைம்ஸ் 31 8 சார் 248 ஓகேவா. இப்போ வேல்யூ என்ன கிடைக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 8 ஓகேவா. அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம ஜோடி என்ன, அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்கான், இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்கான். கடைசியாக நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 8ன்னு கிடச்சிச்சா. இப்போது 2 நம்பர் எடுத்துங்க ஓகேவா. எக்ஸு ஒய்னு 2 நம்பரு, இந்த 2 நம்பர் ஏதோ ஒன்று எடுத்துக்கணும். இந்த 2 நம்பர் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணிங்கன்னா 8ன்னு கிடைக்கணும். அப்போது நம்ம நம்பர்ஸ் எல்லாம் எழுதிட்டே வரலாமா. இப்போ 1 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 8ன்னு கிடைக்குது, 7 ஓகேவா. அதுக்கு அடுத்தது 2ன்னு எடுத்துங்க. 2ன்னு எடுத்துக்கிட்டா 2 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா 8ன்னு கிடைக்கும், 6 ஓகேவா. அதுக்கு அடுத்தது 3ன்னு எடுத்துங்க. 3ன்னு எடுத்துக்கிட்டா 3 கூட எந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா 8ன்னு கிடைக்குன்னா 5 ஓகேவா. அதுக்கடுத்தது 4ன்னு எடுத்துங்க. 4 கூட 4 ஆட் பண்ணிங்கன்னா 8ன்னு கிடைக்குது. அதுக்கடுத்தது 5ன்னு நீங்கள் எடுக்கக்கூடாது. 5ன்னு நம்ம இங்கே எடுத்தாச்சு ஆல்ரெடி. 5ன்னு எடுத்துட்டா 5 3ன்னு வரும். அந்தமாரி வந்து பார்த்தோன்னா எடுத்த வேல்யூவே எடுத்துக்கூடாது. அதுக்கப்புறம் 6ன்னு எடுக்கலாமான்னு கேட்டால் 6ன்னு எடுக்கக்கூடாது, இங்கே எடுத்தாச்சு. 7ன்னு எடுக்கலாமான்னா 7ன்னு எடுக்கக்கூடாது, எல்லாமே எடுத்தாச்சு ஓகேங்களா. அதுக்கடுத்தது 8ஓட வந்து பார்த்தோன்னா அந்த வேல்யூவே முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. 8 கண்டிப்பாக வராது. 8 + 0ன்னு போடலாமான்னா அந்தமாரிலாம் போடக்கூடாது ஓகேங்களா. இப்போது இந்த வேல்யூ மட்டும்தான் போடணும். இந்த வேல்யூவும் எது வந்து பார்த்தோன்னா சரி அப்படின்னா இந்த 4 வேல்யூலையும் இந்த 4 வேல்யூவிலும் அதோடைய HCF வந்து பார்த்தோன்னா 1ன்னு கிடைக்கணும் ஓகேவா. HCF 1ன்னு கிடச்சிச்சின்னா அந்த வேல்யூ தான் கரெக்டு ஓகேவா. அந்த ஜோடி மட்டும்தான் சரியானது. இப்போது 1 7 இருக்குது, இதோட HCF வந்து பார்த்தோன்னா என்னது 1ன்னு கிடைக்கும். அப்போது இந்த ஜோடி வந்து பார்த்தோன்னா சரி. 2 6ன்னு கிடைக்குது, இதோட HCF 1ன்னு கிடைக்கல, HCF என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். அப்போது இந்த ஜோடி வந்து பார்த்தோன்னா கேன்சல் பண்ணிக்கணும் ஓகேங்களா. 3 5ன்னு இருக்குது, இதோட HCF வந்து பார்த்தோன்னா 1 ஓகேவா. மீப்பெரு பொது வகுத்தி ஓகேவா. HCF வந்து பார்த்தோன்னா 1, அப்போது இதுவும் சரி. 4 4ன்னு இருக்குது, இதோட HCF கண்டிப்பாக என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். அப்போ இது வந்து பார்த்தோன்னா வராது ஓகேவா. HCF வந்து பார்த்தோன்னா 1ஆ மட்டும் தான் இருக்கணும். இந்தமாரி ஜோடியாக கடைசியாக கிடைக்கிறதுல HCF 1ஆ மட்டும் தான் இருக்கணும். அப்படி கிடச்சிருந்தா அந்த ஜோடி மட்டும் தான் சரி ஓகேவா. மொத்தம் அந்தமாரி எத்தனை சரியாக இருக்குது, 2 ஜோடி சரியாக இருக்குது. அப்போது ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 2 ஜோடி தான் ஓகேவா. அந்த 2 ஜோடின்னா 1 7 3 5 ஓகேவா. இந்த 2 ஜோடி தான் சரி ஓகேவா. HCF வந்து பார்த்தோன்னா இந்த 2 ஜோடிக்கும் இந்த கிடைக்கக்கூடிய ஜோடிகளில் ஒன்றா தான் இருக்கும். HCF ஒன்றா தான் இருக்கணும் ஓகேங்களா. அடுத்தது சம்மு பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் ஓகேங்களா. 21th சம் பாருங்கள். கூடுதல் வந்து பார்த்தோன்னா இரு எண்களுடைய கூடுதல் என்ன சொல்லிட்டான், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 99ன்னு சொல்லிட்டான். மீப்பெரு பொது வகுத்தி எவ்வளோன்னு சொல்லிட்டான், HCF
9ன்னு சொல்லிட்டான். மிகை எண் ஜோடிகளின் எண்ணிக்கை, அந்த ஜோடியோடைய எண்ணிக்கை என்னன்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்கான், இந்த HCF வந்து பார்த்தீங்கன்னா எப்போ 9ன்னு கிடைக்கும், இந்த 2 நம்பர்லேயும் காமனாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் HCFாக கிடைக்கும். அந்த HCF தான் 9ன்னு கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 9 2 நம்பர் கூடயும் மல்டிபிள் பண்ணுவோம். 9x + 9y = 99. ஓகேவா? இப்போ 9 காமனாக எடுத்துட்டிங்கன்னா x + y = 99. இந்த மாதிரி எழுதுறது, இந்த 9லேருந்து இந்த 9x 9y எழுதுறது எதனா டவுட் இருக்கா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, இது ரெண்டுத்து கூடயும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துருங்க. ஓகேங்களா? அதாவது HCFனா என்னன்னா, இந்த இப்போ 9 × எக்ஸ்ன்னு கிடைக்கும், 9 × ஒய்ன்னு கிடைக்கும். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் ஒரு வேல்யூ ஒன்று கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்தோன்னா HCFாக நம்ம எடுத்துருப்போம். ஓகேங்களா? புரியுதுங்களா? நான் 10 15ன்னு சொன்னேன் இல்லையா? அதுதான். கன்ஃபியூஸ் எங்கேயுமே ஆகாதீங்க. ஓகேங்களா? இப்போ 9th டேபிளில் அடிச்சிங்கன்னா 11 டைம்ஸு x + y = 11. ஓகேவா? இப்போ பாருங்கள், 2 நம்பர் ஏதோ எடுக்க போகிறோம். என்ன எடுக்க போகிறோம்? 11ன்னு கிடைக்கிற மாரி எடுக்க போகிறோம். அப்போ என்ன, ஃபஸ்ட்டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 வந்து பார்த்தோன்னா எது கூட ஆட் பண்ணால் 11ன்னு கிடைக்கும். 10 கூட ஆட் பண்ணிங்கன்னா 11ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? x + y = 11. ஓகேவா? இந்த மாரி கிடைக்கிற மாரி நம்ம எழுதிட்டே வாங்க. 2 அதுக்கடுத்தது 2ன்னு எடுத்துங்க. 2 வந்து பார்த்தோன்னா 9 கூட ஆட் பண்ணிங்கன்னா 11ன்னு கிடைக்கும். அதுக்கடுத்தது 3 வந்து பார்த்தோன்னா 8 கூட ஆட் பண்ணிங்கன்னா 11ன்னு கிடைக்கும். அதுக்கடுத்தது 4 வந்து பார்த்தோன்னா எது கூட ஆட் பண்ணிங்கன்னா 11 கிடைக்குன்னா 7. ஓகேவா? அதுக்கடுத்தது 5 வந்து பார்த்தோன்னா எது கூட ஆட் பண்ணிங்கன்னா 11ன்னு கிடைக்குன்னா 6. ஓகேவா? அதுக்கடுத்தது 7 நம்ம போட முடியாது. 7 போட்டிங்கன்னா ஆல்ரெடி இங்கே இருக்குது. 8 போட முடியாது. 8 இங்கே இருக்குது. 9ம் போட முடியாது. 10ம் போட முடியாது. ஓகேவா? 11 + 0ன்னு போட முடியாது. ஓகேங்களா? அதனால் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்தது இதில் இதோடைய எல்லாத்துக்கும் நான் இப்போ ஒரு 5 ஜோடி கிடச்சிருக்கு. இந்த 5 ஜோடி அப்படியே எடுத்து ஆன்சர் எழுதிடக்கூடாது. என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், HCF வந்து பார்த்தோன்னா இந்த கிடைக்கக்கூடிய ஜோடிகளில் எது வந்து பார்த்தோன்னா HCF வந்து பார்த்தோன்னா ஒன்றா இருக்குதோ அதுதான் சரியான ஜோடிகள். ஓகேவா? இப்போ இதோட HCF வந்து பார்த்தோன்னா 1ன்னு இருக்குதா? ஆமாம், சரி. இதோட HCF 1ன்னு இருக்குது. 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 ஆமாம், சரி. அப்போ மொத்தம் 5 ஜோடிகள் நம்மளுக்கு கிடைச்ச எல்லா ஜோடிகளுக்குமே HCF வந்து பார்த்தோன்னா 1 தான் கிடைக்குது. அப்போது 5 ஜோடிகள். ஓகேவா? புரியுதா அந்த சம்மு? கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. அப்படி புரியலைன்னா எந்தெந்த மாடல் புரியலையோ அந்தந்த மாடலை மறுபடியும் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கடுத்தது 2 எண்களின் கூடுதல் 528. 2 எண்களின் கூடுதல் x + y = 528. ஓகேவா? மீ பேவா HCF வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கொடுத்துட்டான்னா 3ன்னு கொடுத்துட்டான். ஓகேவா? நிபந்தனையை நிறைவு செய்யக்கூடிய ஜோடிகள் எத்தனை? அதே கான்செப்ட் தான். ஓகேவா? 33. நான் மாடல் வைஸாக தான் பிரிச்சிருக்கேன். ஓகேவா? அப்போது பாருங்கள், இப்போ என்ன சொல்லியிருக்கேன், 33 எப்போ கிடைக்கும்? இது கூட மல்டிபிள் ஆகிருக்கும். ஓகே, காமனாக டிவைட் ஆகிருக்கும் போது தான் இந்த HCFன்னு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ 33 x + 33y = 528. இது ரெண்டுத்துலேயும் இருந்து 33 காமனாக வெளியே எடுத்துலாமா? x + y = 528. ஓகேவா? இந்த 33யை எத்தனை டைம்ஸ் அடிக்கலாம்னா 16 டைம்ஸ் அடிக்கலாம். அப்போது x + y = 16. ஓகேவா? இப்போ கிடச்சிச்சு. நியூ பேஜில் நம்ம எழுதலாம். x + y = 16. இப்போ இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளுடைய எண்ணிக்கை என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1ன்னு எடுத்துங்க. 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை நம்பரை ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது? 16 கிடைக்குது. அப்போ எந்த நம்பரு? 15. ஓகே, 1 + 15 16. 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2வை எந்த நம்பர் கூட ஆட் பண்ணிங்கன்னா 16 கிடைக்குன்னா 14. ஓகேவா? அதுக்கடுத்தது 3ன்னு எடுத்துங்க. 3யை எந்த நம்பர் கூட ஆட் பண்ணிங்கன்னா 16 கிடைக்குன்னா 13. ஓகேவா? 4ன்னு எடுத்துங்க. 4 எந்த நம்பர்னா 12. ஓகேவா? அதுக்கடுத்தது 5ன்னு எடுத்துங்க. 5 வந்து பார்த்தோன்னா எந்த நம்பர் கூட ஆட் பண்ணிங்கன்னா 16னா 11. 6ன்னு எடுத்துங்க. 6 வந்து பார்த்தோன்னா எந்த நம்பர் கூட ஆட் பண்ணிங்கன்னா 10 கூட ஆட் பண்ணிங்கன்னா 16ன்னு கிடச்சிரும். 7 வந்து பார்த்தோன்னா எந்த நம்பர் கூட ஆட் பண்ணிங்கன்னா 16னா 7 9. ஓகேவா? அதுக்கடுத்தது 8 வந்து பார்த்தோன்னா எந்த நம்பர் கூட ஆட் பண்ணிங்கன்னா 16னா 8 + 8. அதுக்கப்புறம் 9 எடுக்க முடியாது. 9 ஆல்ரெடி வந்துச்சு. 10 எடுக்க முடியாது. 10 வந்துச்சு. 11 12 13 14 15 எல்லாமே வந்துடுச்சு. ஓகேவா?
16+0 வந்து பார்த்தோன்னா எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்கேன், HCF வந்து பார்த்தோன்னா எல்லா நம்பர்லேயும் 1ன்னு கிடைக்கணும். இது 2 நம்பரும் இது 2 நம்பரோட HCF வந்து பார்த்தோன்னா 1ன்னு தான் கிடச்சிருக்கும். அப்போ இந்த ஜோடி வந்து பார்த்தோன்னா சரி. இது 2த்தோட HCF வந்து பார்த்தோன்னா 1ன்னு வராது, 2ன்னு வரும். அப்போ இது வந்து பார்த்தோன்னா கிடையாது, இந்த ஜோடி கிடையாது. இது 2 நம்பரும் பாருங்கள், 3, 13 இதோட HCF வந்து பார்த்தோன்னா 1ன்னு தான் கிடைக்கும். அப்போ இது சரி. இதோட HCF வந்து பார்த்தோன்னா 4ன்னு கிடைக்கும். அப்போ இது தப்பு. இது 2த்தோட HCF பாருங்கள் 5, 11 இதோட HCF 1ன்னு கிடைக்குது. அப்போ இது சரி. இது 2த்தோட HCF என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்குமா? அப்போ இது தப்பு. ஓகே, 2ன்னு கிடைக்கக்கூடாது, 1ன்னு தான் கிடைக்கணும் HCF. 7, 9 இதோட HCF வந்து பார்த்தோன்னா 1ன்னு தான் கிடைக்கும். அப்போ இது சரி. இதோட HCF வந்து பார்த்தோன்னா 18 கிடைக்கும். இப்போ இது தப்பு. மொத்தம் எத்தனை ஜோடி இருக்குது? 1, 2, 3, 4. ஓகேவா? 4 ஜோடி இருக்குது. ஓகேவா? 4 ஜோடி இருக்குது. ஓகேவா? இப்போ 4 ஜோடின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா முடியுது. ஓகேங்களா? இதோட இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா முடியுது. அடுத்த மாடல் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். கன்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா பார்க்க தொடங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், டாபிக் வைஸ் மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா போட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு. என்னோடய சேனல் இன்னும் மானிடைசேஷன் கூட பண்ணல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சஜெஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.